இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். விசுவாச வார்த்தையினால் இதயம் நிரம்பி வழிந்திடுமே. விசுவாச வார்த்தையினால் இதயம் நிரம்பி வழிந்திடுமே. அகமதினில் விசுவாசம் என்றும் ஜெயம் தரும். அகமதினில் விசுவாசம் என்றும் ஜெயம் தரும். மாறாதனல் விசுவாசம் மரணம் இயேசு தேவனில் வைத்திடுவோம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 பேதுரு 1 அதிகாரம் 5 நான் வாசிக்கிறேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பகுதி அழகாக சொல்கிறது, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பலத்தை, ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொண்டு வருகிறதாம். அந்த பலத்தினாலே நாம் காக்கப்படுகிறோம் என்று தெளிவாக பேதுரு தமது நிருபத்திலே எழுதுகிறார். யோசித்து பாருங்கள், விசுவாசத்தின் மேன்மை அநேக நேரத்தில் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது, அதை மறந்து விடுகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, தேவனிடத்திலிருந்து எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் என்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடம் உதிரப்போக்கினால் கஷ்டப்படுகிறாள். அவளுடைய ஃபெய்த் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது நான் தொட வேண்டும் என்று போய் தொடுகிறாள். வேதம் சொல்கிறது, இயேசுவின் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவளை சுகமாக்கிவிட்டது. பாருங்கள், 12 வருடம் போராட்டம், எல்லாவற்றையும் வெற்று வைத்தியம் பார்த்தும் சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சகோதரனுடைய விசுவாசம் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு உன்னதமான பலத்தை கொண்டு வருகிறது, வல்லமை கொண்டு வருகிறது, சரீரத்தை சுகமாக்கக்கூடிய அந்த சத்துவத்தை கொண்டு வருகிறது. முற்றிலுமாய் ஒரு பெரிய மாற்றத்தை சரீரத்துக்குள் ஏற்படுத்திவிட்டது. இதே போலதான் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு உன்னதமான ஒரு பலனை கொடுப்பார். இன்னைக்கு பலனற்ற ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம். எங்கு போனாலும் பலவீனங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போகிறோம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படியே முடங்கி விடுகிறோம். இப்படி ஆகிவிட்டதே இதன்னு சொல்லி எதையும் செய்வதற்கு ஒரு மனமற்ற நிலைமையிலே உட்கார்ந்த இடத்திலிருந்தே புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனால் விசுவாசம் நமக்குள் பெருகுமானால், இருக்குமானால், ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு அவரிடத்தில் பேசுவோம் என்று சொன்னால், கேட்போம் என்று சொன்னால், அவர் தமது வல்லமையை, சத்துவத்தை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாப்பாராம். அந்த பாதுகாப்பு அது எல்லா சத்துருக்களின் கைகளில் இருந்தும் ஆயுதங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும். அதை தான் தேவன் வசனத்திலே சொல்லுகிறார். திருமணமான கணவன் மனைவி, புதிதாக திருமணமானது அந்த சகோதரன் ராணுவத்திலே பணியாற்றுகிறான். அதற்கு முன்பெல்லாம் அவனுக்கு பயமே கிடையாது. தனி காட்டு ராஜா மாதிரி தான் போவான். யுத்தம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி என்று சொல்லி தன் உயிருக்கு அவன் பயந்ததே இல்லையாம். ஆனால் திருமணம் ஆகி திரும்பவும் அது யுத்த காலம், யுத்தம் நடக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்திலே திரும்பவும் ராணுவத்திற்கு போய் அந்த படைகள் முன்பாக நிற்க வேண்டும் என்று ஒரு பயம் வந்து விட்டது. ஒருவேளை யுத்த காலத்தில் நான் மரித்தேனானால் தேசத்துக்கு நல்லதுதான், தேசம் வீர மரணம் அடைந்தார் என்று சொல்லும் உண்மைதான். ஆனால் என் மனைவி தனித்து விடப்படுவாள் என்று ஒரு தயக்கம், ஒரு வேதனை, ஒரு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துவிட்டது. 2 பேரும் ஆண்டவருக்கு பயந்தபடினாலே ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை அந்த சகோதரிக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் நீங்கள் காக்கப்படுகிறீர்கள் சொல்லும் பொழுது வசனத்தை திரும்ப திரும்ப நமக்கு விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் தமது பலத்தினாலே காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் சொல்லி தன் கணவனுக்கு அதை புரிய வைத்து இந்த வசனத்தை ஒரு பேப்பர்ல எழுதி அடிக்கடி பயம் வரும் பொழுது உங்களுக்கு ஞாபகத்தில் அதை வச்சிடுங்க. நீங்க திரும்பவும் வருவீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. யுத்தத்தில் ஒருவேளை நீங்கள் கலந்து கொண்டாலும் ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைங்க. ஆண்டவர் தமது பலத்தினால் உங்களை பாதுகாத்து பத்திரமாய் திரும்பி வீட்டிற்கு வர வைப்பார் என்று சொல்லி அனுப்பினார்களாம். நடந்தது என்ன? அவ்வண்ணமாகவே தேவன் பாதுகாத்தாராம். யோசித்து பாருங்கள், பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பலப்படுத்துவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு தைரியம் கொடுக்க நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா?
ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவர், சூழ்நிலை மாற்ற வல்லவர். சத்துருவை நமக்கு விரோதமாய் ஏய்கிற அனுப்புகிற ஆயுதங்களை வாய்க்க பண்ணாமல் அதை அழித்து போட வல்லவர். விசுவாசித்து பாருங்க, மேன்மையானதை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இதைதான் வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம் நம்ம பெருகும்படியா ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளில் நாங்கள் வந்திருக்கிறோப்பா. விசுவாசம் இல்லைன்னா நம்மை பிரியப்படுத்த முடியாதப்பா. விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிற அந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் ஒரு விசுவாசத்தில் ஒரு குறைவு. கடைசி நாட்களில் பூமியின் மேல் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி சொன்ன வார்த்தையின்படி அப்பா, இன்னைக்கு விசுவாசத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த குறைவு, அந்த வேதனை, டெஸ்டிங் டைம்ல எல்லாம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிற கூட்டங்கள் பெருகி இருக்கிற இந்த நாட்கள்ல எல்லாரும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதபடி நிலைத்திருக்க, விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க நிற்கிறவை பாராட்டுவீராக. நம்பி கலந்து போய் சோர்ந்து போய் என்ன செய்வதென்று தத்தளிக்கிற பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை ஊற்றி விசுவாசிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. பதற்றங்களை எடுத்து போடுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொன்னது போல பதற்றத்தோடு பயத்தோடு இன்னைக்கு வேலைக்கு போகணுமா, அது என்ன ஆகுதோ தெரியலையா, இங்க போன அந்த பிரச்சனை இருக்குது, அதை எப்படி பேஸ் பண்ண போறேன்னு இந்த காலையில புலம்பிக் கொண்டிருக்கிற பயத்தோடு சூழ்நிலைகள் எனக்கு விரோதமா இருக்குதுன்னு சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து விசுவாசத்தினால் நிரப்பி முன்னேறி சொல்ல உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசம் உடையவர்களை நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து அதன் மூலமாய் உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உன்னத பலம் நம்மளை பாதுகாத்து தொடர்ந்து பராமரித்து ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். விசுவாசத்தை